டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இடி நடத்திய சோதனை சட்டவிரோதம் என கூறிய தமிழக அரசின் வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவித்து கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்த நிலையில் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு விவரமானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மொத்தம் 66 பக்கங்கள் கொண்ட அந்த தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது. நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் அமர்வு அளித்துள்ள அந்த தீர்ப்பினுடைய விவரத்தில் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக 2017 முதல் 2024 ஆண்டு வரை பதிவு செய்யப்பட்ட 41 முதல் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில், அதாவது தமிழ்நாடு காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையிலேயே சோதனை நடத்தப்பட்டுள்ளதை தவிர வெறும் செவி வழி தகவல்களின் அடிப்படையில் அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை நடத்த அமலாக்கத்துறைக்கு சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எந்த வழக்குகளின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்பதை டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு தெரிவிக்க சட்டத்தில் எந்த வழிவகையும் இல்லை எனவும், அந்த விவரங்களை வழங்கினால் ஆதாரங்களை மறைக்கவும் அழிக்கவும் வாய்ப்புகள் உள்ளதால் வழக்குகளின் விவரங்களை வழங்க உத்தரவிட முடியாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சோதனை என்பது ஆரம்பகட்ட நடவடிக்கை தான், அதனால் டாஸ்மாக் நிர்வாகம் நிவாரணம் கோரி அமலாக்கத்துறையை நாடலாம் என தெரிவித்துள்ள நீதிபதிகள், சோதனை உத்தரவில் டாஸ்மாக் அதிகாரிகளிடம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், அரசு ஊழியர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும், அது அவர்களின் கடமை எனவும் நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சோதனைக்கான உத்தரவு நகலை வழங்க வேண்டும் என சட்டத்தில் கூறவில்லை எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். டாஸ்மாகில் மதுபானங்களின் விலை நிர்ணயம், பார்களுக்கு உரிமம் வழங்குவது தொடர்பாக 100 கேள்விகள் எழுப்பி வாக்குமூலங்கள் பதிவு செய்து கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை என தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதிகள், இது சம்பந்தமாக டாஸ்மாக் அதிகாரிகள் யாரும் குற்றம் சாட்டவில்லை எனவும் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கின்றனர். சோதனையின் பொழுது அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டதாக அரசு யூகத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறைக்கு எதிராக குற்றம் சாட்டி இருப்பதாகவும், சட்டத்தின்படிதான் சோதனை நடத்தப்பட்டு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், இதனை வலுக்கட்டாயமாக ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூற முடியாது எனவும் நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கின்றனர். திடீர் சோதனை நடத்தும் போதுதான் தகவல்கள் கசிவதையும் ஆதாரங்கள் அளிக்கப்படுவதையும் தடுக்க இது போன்ற ஊழியர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது உண்டு, அது துன்புறுத்தல் ஆகாது என கூறியுள்ள நீதிபதிகள், சோதனையின் பொழுது டாஸ்மாக் ஊழியர்களுக்கு உணவு ஓய்வு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த வலுவான ஆதாரங்களும் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆதாரங்கள் இல்லாத இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், சோதனை சட்டப்பூர்வமாக தான் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மாநில போலீசார் சோதனை நடத்தும் போது தங்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டதாக பொதுமக்கள் யாரும் வழக்கு தாக்கல் செய்ததில்லை, அதற்காக சோதனையின் பொழுது விதிமீறல் இல்லை என்று அர்த்தம் கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ள நீதிபதிகள், தங்கள் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் தனிப்பட்ட அதிகாரிகள் வழக்கு தாக்கல் செய்யலாம், அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் இந்த வழக்கை ஏன் தாக்கல் செய்தன என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை எனவும் நீதிபதிகள் விமர்சித்திருக்கிறார்கள்.